நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஒரு சொட்டு லெமன் விட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் விடணும். சரிங்களா? இப்போ கலரி விட்டுக்கலாம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுவாங்க. இதேமாரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மெனக்கட்டால் தான் டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். சிக்கன் எடுத்து வந்திருக்கேன் 1/2 கிலோ. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு உரித்து வச்சுருக்கேன். உரித்து அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிராம்பு 3, பட்டை, அது நட்சத்திர பூவு, அப்புறம் இது என்ன பிரியாணி இலை, அன்னாசி பூவான், இதெல்லாம் வந்து பொரிச்சிட்டு அரைக்கிறதுனால தான் ஒரு இலை தாங்க அதை பிச்சு வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சோம்பு 1 ஸ்பூனுன்னா, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து இது பச்சை அரைக்கிறதுக்குங்க. இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு அது தனியாக பச்சை அரைக்கிறது. இஞ்சியும் 3 பல் பூண்டும் பச்சை அரைக்கணுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு எண்ணெய் விட்டுடலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாமா? இது வருங்க, ஒரு கையாலே பற்ற வச்சுருக்காங்க. பற்றிடுச்சு. ஓகே, பற்றிக்கிச்சு. இப்போ அடுத்து ஆயில் எடுங்க. அந்த எண்ணெய் சட்டியில் இருக்கிற எண்ணெய் எடுங்க. அங்கே இருக்கு பாருங்க, வத்த பொரிச்ச எண்ணெய் தான். கொண்டு வாங்க. இந்த பாருங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. இப்போ வந்து சூடாகட்டுங்க. சரி. ஒரு அடுப்பில் சோறு இருக்குது. அதுக்குள்ளே இங்கே குழம்பு ரெடி ஆகிடலாம். பெப்பர் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். சூடாகட்டும். சூடாகல, வெயிட் பண்ணுவோம். அப்படியே வந்து எண்ணெய் சூடாயிட்டுங்க. இப்போ வந்து என்னாச்சு? இல்லை, அப்படியே வந்து இந்த இது வந்து இங்கே வந்துருந்தது. சரி, வந்து இந்த பொரிக்கிறதெல்லாம் பொரிச்சிடலாங்க. இலை, அன்னாசி பூ, முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு. இந்த பட்டையெல்லாம் பொடிஞ்சு வச்சுருங்க சின்னதாக. அரைக்கணும்ல இருக்காவ. நீங்கள் இதெல்லாம் சேர்க்க வேணாம்னா கரம் மசாலா சேர்த்துங்க. நான் இப்போ கரம் மசாலா தான் அரைச்சி வைப்பேன். நான் இப்போ அரைச்சி வைக்கல, அதனால் வறுத்துக்கிறேன். கரண்டி ஒன்று எடுங்க, நல்லா ஈரம் இல்லாத கரண்டியா. பாருங்க வந்து ஏலக்காய் வெடிச்சிருக்கு. சரிங்க, நீங்களும் பார்த்து போகிறீங்க. ஏலக்காய் வெடிக்குது. இது பொரிச்சாச்சுங்க. இப்போ வந்து எண்ணெய் இப்போ இல்லை, எண்ணெய் தான் இவ்வளோ இருக்க. இப்போ வந்து சோம்பு சீரகம் போட்டாச்சு. அது கூட பூண்டு போட்டிருக்கேன். இருங்க வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் சேர்த்து போட்டுடலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு சோம்பு சீரகம்லாம் கருகாது. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. ஈரப்பதம் இருக்கும்போது சோம்பு சீரகம் கருகாது. ஆமாம், அப்போ ஒரு சோம்பு சாம்பாரில் கறி இருக்குது. என்ன காரணம்? அது கருக வச்சு தான் போடுறது வாசனைக்கு. நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. நல்ல மணமாக இருக்குங்க. சீரகம் போடும். அந்த சீரக வாசனை செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த மிளகையும் சேர்த்துக்கலாங்க. மிளகு தனியாக போட்டால் வெடிக்கும் எண்ணெயில், அதனால இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ எப்பவும் போல் இதையும் சேர்த்து கொட்டிக்கலாங்க. எல்லாம் ஒன்றா அரைக்கிறது தான். இதெல்லாம் சின்ன மிக்ஸி சார்லேயே அரைச்சிடலாம்லங்க. அதில் அரைச்சா தான் மிளகெல்லாம் நல்லா அரைக்கணும். சரிங்க, கொஞ்சம் வதங்கட்டுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. 3/4 பதம் வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம். புருஷனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. 1-2 கருவேப்பிலை இருந்தால் ஒன்று ஓகே, பரவாயில்ல. அது வந்து கறிக்கு தானே ஆகும். சரிங்க, இப்போ வந்து இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம், அதுக்கு வெங்காயம், இதுக்கு வெங்காயம் போட வேண்டாம். இப்போ தான் அரைச்சி விட்டுறோம்ல. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க.
அதே சட்டியில் குழம்பு வச்சிடலாம். ஓகே, இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அது கூட கறி சேர்த்துக்கலாங்க. கறி சேர்த்துக்கலாம். நல்லா அலசி கறி கறி நல்லா பரட்டி விட்டு உப்பு போட்டுக்கணும். ஏன் அப்படி உள்ளே கொண்டு போய் எடுக்கிறீங்க? உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூளுங்க. உப்பு வந்து டேஸ்ட்டுக்குங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு இதுக்கு கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூளுங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு. அது என்ன கறியில் சோறுறதுக்காக வேணும். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு. உப்பு எல்லாம் சோறுல. மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அதுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாங்க. எங்கேயோ சூடு அடிக்குது. ஓ, இங்கே தானே அங்கே சோறு அடிச்சு ஊற்றுருக்கோம். போய் அங்கே முட்டிக்காதீங்க. ஓகேங்க, கறி பார்த்துட்டிங்களா? சூப்பரான கறி. மூடி வச்சு வேகட்டுங்க. 3 வரைக்கும் நான் வீடியோ எடுக்கணுங்க. மூடிட்டாலும் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது கறி. எப்படி வரைக்குது? மூடி வச்சிடுறேங்க, வேகட்டுங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பார்த்தீங்கன்னா ஆறி போயிடுச்சு. பேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டேன். ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஏன் கை வைக்கிறான்னா சுடல, அதனால தான் கை வைக்கிறாங்க. ஐயோ, பெரிய கண்டுபிடிப்பு. இதே சுடுற மாதிரி தான் கையை வச்சிருக்க மாட்டாங்க. இதை அரைச்சி சேர்த்துக்க வேண்டியதான். இதில் வந்து சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, கிராம்பு, பட்டை, நிறைய எல்லாம் சேர்க்க வேண்டியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. பூண்டு வதக்கி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பச்சையாக வந்து இதெல்லாம் வதக்கினது. ஒரு பச்சையாக 3 பல் பூண்டு, அப்புறம் வந்து இஞ்சி பூராமே பச்சையாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். அதுக்காக வேண்டி இதெல்லாம் வச்சு இப்போ அரைச்சிடலாங்க. ஓகே, அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. பாய் பாய். அடுப்புல சட்டி ஆவி பறக்க கறி வேகுது. தண்ணியே ஊற்றல, இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நல்லா வெந்துட்டு இருக்கு. 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, செம்ம மனம் மணக்குதுங்க. அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கும். இவ்வளோ சாந்து நல்ல மனமாக போடுறதுனால சூப்பராக இருக்கும். அதில் சேர்த்துடலாங்க. இந்த பக்கம் வாங்குங்க. தண்ணி விடுங்க. அதனால சின்ன பெப்பர் சிக்கன் செஞ்சு பெப்பர் சிக்கன் டேஸ்ட்டுக்கு மசாலா வேணும் போட்டுக்கோங்க. வந்து சிக்கன் மசாலா டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வாசனைக்கு தான், ரொம்ப இல்லை. 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் வந்துட்டே இருக்கு. இது 2 ஸ்பூனு. அவ்வளோதான். ஏன் 1 ஸ்பூன் தான் போட்ட அப்புறம்? இது பெருசு இல்லை. ஓ, காரணி பெருசு அளவுக்குன்னா 2 ஸ்பூனு. அப்படியா? நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இன்னைக்கு ஒரு புடி கூட ஒரு ஐட்டம் சேர்த்த மறந்துட்டாங்க. இருங்க, என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு இஞ்சிடும். அது என்ன ஐட்டம் நீங்களே சொல்லுங்க. பெப்பர் போடணும். இல்லை, கொத்தமல்லி தழை. அதான் வாங்கிட்டு இல்லைங்க. கொத்தமல்லி தழை போடணுங்க. ஆனால் அது இல்லை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பெப்பர் வந்து நான் போட்டு அரைச்சிருக்கிறேன். இருந்தாலும் பெப்பர் பொடியும் போடுறேன். நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்றேன். என்னடா கருப்பா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஓகே, இப்போ கருப்பாயிடும் பாருங்க. சரிங்க, அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வேவிட்டுங்க. மூடி வச்சு ரொம்ப ஹை லெவலில் வச்சோம்னா வாசனையாக மூக்கு தொலைக்குது. ஹை லெவலில் வச்சோம்னா தெரிக்கும். திக்காக வைக்கிறோம்ல, அதனால அப்படியே சிம்மிலே வச்சு வேவிட்டுங்க. மண் சட்டியாக இருக்கிறதுனால வெந்துருங்க சீக்கிரம். மூடி வைக்கிறேன். ஓகேங்க, மூடி வைக்கிறேங்க. மூட போகிறாங்க. ஓகே. ஆஹா,
மனம் மூக்கு தொலைக்குதே. அப்பப்போ திறந்து மூடி விட்டு கிண்டி விட்டேன். அப்பப்போ திறந்து கிண்டி விட்டேன். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு இஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எங்கே விட்றீங்க? குழம்புலையா? விடுங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மறுபடியும் சிம்லேயே போட்டுருவோம். சரிங்களா? அப்படியே தாளிப்புக்கு என்ன ஊற்றுறீங்க? கடலை எண்ணெயா? ஆமாம். ஓகே. நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் வாசனையாக இருக்கும். இதான் வாசனையாக இருக்கே. சரிங்க. பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஒரு சொட்டு லெமன் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் விடணும். சரிங்களா? இப்போ கலரி விட்டுக்கலாம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. இதேமாரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மெனக்கட்டால் தான் டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். இலை வச்சு சோறு வச்சு குழம்பு வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்ங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.